அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னு தான். பிக் பாஸ் சீசன் 7ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த எபிசோடில் 2 வீடியோஸ் வந்து பிக் பாஸ் டீம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவில் ஆங்க்ரியாக இருந்த கண்டஸ்டன்ஸை பற்றின ஒரு வீடியோ. 2வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோவில் நடந்த ரூல் பிரேக்ஸ், விதிமீறல்கள். ஸோ விதிமீறல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு இந்த வருஷம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விதிமீறல் விசித்ரா. ஸோ அவங்க பேரே வந்து அப்படி வச்சுட்டாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க தான் வந்து ரூல் பிரேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா அப்படின்றது வந்து பிக் பாஸ் சொல்லிகிட்ருக்காரு. கமல் சார் என்ன தான் 1000 தடவை சொன்னாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இந்த டைம் எல்லாருமே ரூல்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ரூல்ஸை பிரேக் பண்ணி செமையாக பழகிட்டாங்க இருந்த எல்லாருமே. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு யாருமே வந்து ஒரு தயங்கவே இல்லை ரூல் பிரேக் பண்ணுறதுக்கு. விசித்ரா மேம், மாயா, பூர்ணிமா, பிரதீப், கௌல் சுரேஷ், லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்குது. நிக்சன். அது இப்போ முக்கியமான பிக் பாஸோட ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கக்கூடாது அப்படின்னுது. இந்த ரூலை வந்து இந்த தடவை ஃபாலோ பண்ண மாதிரி யாருமே தெரிலங்க. ஸோ என்ன தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும், ரெட் கார்டு கொடுத்தாலும், நாய் குலைச்சாலும், திட்டுனாலும் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்போம் அப்படின்றத இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமான விதிமீறல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டாஸ்க் நடக்கும்போது அதை பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது. முக்கியமாக இந்த கயிறு கட்டி இந்த டாஸ்கில் வந்து எல்லாருமே பயங்கரமாக ரூல் பிரேக் பண்ணாங்க. அர்ச்சனா, விஷ்ணு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேமும் கூல் சுரேஷும் கயிறு கட்டியிருக்க டாஸ்கில் ரூல் பிரேக் பண்ணாங்க. விசித்ரா மேம் வந்து கிச்சனை விட்டு எகிரி குதித்து வந்து ரூல் பிரேக் பண்ணாங்க. சமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க மாயா, பூர்ணிமா கேங் வந்து. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இவங்க ரூல் பிரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு வரக்கூடாது. ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாராவது பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்தாங்கன்னா ரூல் பிரேக்கு. யாராவது வந்து வெளியில் வேலை செய்யாமல் உட்காந்துருந்தாங்கன்னா ரூல் பிரேக்கு. அப்படிலாம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் நம்ம சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன், கேஸ் ஆஃப் பண்ணால் எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைம் இருந்த கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டு கஷ்டப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உள்ளே போக வச்சா தான் எல்லாத்துக்கும் சோறு கிடைக்கும். கேஸ் ஆஃப் பண்ணார், அடுத்து லைட் ஆஃப் பண்ணுவேன்னு சொன்னார் பிக் பாஸ். யாரும் மதிக்கலப்பா. கொஞ்ச நேரம் கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, சோறு இல்லாமல் கடங்கன்ற லெவலுக்கு பேசினாங்க இந்த தடவைலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்தது. ஸோ பிக் பாஸ் கேஸ் ஆஃப் பண்ணுறதும், ரூலை இவங்க பிரேக் பண்ணதும், ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதும், பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதும் மாறி 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 நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பூர்ணிமா பண்ண ரூல் பிரேக் தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் போட்டு மாட்டிக்கிட்டாங்க. ரூல் பிரேக் பண்ணாங்க. ஸோ லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஒரு டாஸ்கில் தோற்றாங்க. எந்த ஒரு மேக்கப்பும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. லிப்ஸ்டிக் போட்டு மாட்டிக்கிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட. இந்த மாதிரி நிறைய ரூல் பிரேக்ஸ் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்ச ரூல் பிரேக் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு வீடியோவை போட்டு இன்றைக்கி டைம் ஓட்டிட்டாங்க 1 hour ஷோவில். மொத்த ஷோலையுமே இன்றைக்கி எதுவுமே பெருசாக ஒன்றும் நடந்ததில்ல. இந்த 2 வீடியோ மட்டும் தான் ப்ளே பண்ணாங்க. அப்புறமா வந்து மினிஷா தான் கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அவங்க அதை நினச்சி அவங்க அதை பற்றி கடுப்பாக இருக்காங்க. ஸோ மேபி அவங்க அதனால நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க அது வந்து கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஸோ இதில் நம்ம தலையிடுறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. அதை மொத்தமாக அந்த பிரச்சனையில் ஃபுல்லாமே ஃபேஸ் பண்ணது அந்த பொண்ணு மட்டும்தான். ஸோ இது அவங்களுக்கு எவ்வளோ என்ன பண்ணாலும் அவங்களோட சாய்ஸ், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் நிக்சன் பண்ணது தப்பு தான். யாராலையும் அதை எதிர்க்கவே முடியாது. ஓகே. ஸோ இதில் வந்து அர்ச்சனாவுக்கும் செம்மையாக ஆப் வச்சாங்க. நிஷா, என்னை பற்றி பேச நீ யாருமா, அந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கேட்டாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு வினிஷா பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பண்ணாங்க வினிஷா. அவங்க கேட்கணும்னு நினச்சது கேட்கட்டும். நிக்சன் வருவார். ஐஷுவும் உள்ளே வந்தால் செம்மையாக இருக்கும். ஓகே, ஐஷு நிக்சனை பார்த்து என்ன நடக்கும் அப்படின்றத நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதுதான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.